வணக்கம். நவம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்டிஇடி பேப்பர் 1 தாளிற்கான வினாக்களையும் அதனுடைய விடைகளையும் பார்ப்போம். நான் இந்த லேர்னிங் அசிஸ்டண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நேற்று எக்ஸாமில் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அதே ஆன்சரை நான் இங்கேயும் கொடுக்குறேன். எனக்கு ஆக்சுவலாக எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறத இதன் மூலம் என்னால் பார்க்க முடியுது. அதை நான் உங்களுக்கு இப்போ இதில் காமிக்கிறேன். ஸோ லேர்னிங் அசிஸ்டண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். டிஎன்டிஇடியை கிளிக் பண்ணி 15th நவம்பர் 2025 பேப்பர் 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 5 பார்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 3 பார்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன். இங்கிலீஷு, மேத்ஸு அண்ட் சுற்றுச்சூழல் அறிவியல், இது 3ஐயும் போட்டேன். இப்போ இந்த காணொலியில் தமிழ் பகுதியை பார்ப்போம். ஸோ இந்த தமிழ் பகுதியில் கேள்வி 31லேருந்து 60 வரைக்கும் நான் என்ன ஆன்சர் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் போட்டு எத்தனை மார்க் வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் இது சரியான ஆன்சரை கொடுக்கும் இந்த ஆப். நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன ஆன்சர் எக்ஸாமில் எழுதுனீங்களோ அதே ஆன்சர் இங்கே கொடுத்து உங்களுக்கு எத்தனை மார்க் வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ தமிழ் பகுதி ஸ்டார்ட் எக்ஸாமை கிளிக் பண்ணுறேன். எம்சிக்யூவை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ முதல் கேள்வி பொறுத்துக வருது. ஸோ இந்த முதல் கேள்விக்கு பார்த்திங்கன்னா 4வது வனப்பு அழகு. அப்போ டிக்கு 3 வரணும். இந்த 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் D3 இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மற்றதும் பார்க்கலாம். இந்த ஒன்றுலேயே தெரிஞ்சு போகுது. ஏன்னா டிக்கு 3 வரணும். அது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இதில் லாஸ்ட்டில் இருக்குது. அதனால் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 2வது கொஸ்டினுக்கு ஆன்சரு கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ நீங்கள் எக்ஸாமில் என்ன எழுதுனீங்களோ அதே கொடுத்து பாருங்கள். 3வது கொஸ்டினுக்கு ஆன்சரு டாக்டர் சலீம் அலி. 4க்கு கூற்றும் சரி, காரணமும் சரி. 5க்கு தூய்மை. 6க்கு கதே. 7க்கு கொஸ்டின் நம்பர் 7க்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன். 8வது கேள்விக்கு கலைச்சொற்கள். 9வது கேள்விக்கு பிசுராந்தையார். 10வது கேள்விக்கு புறநானூறு. 11வது கேள்விக்கு தூது. 12வது கேள்விக்கு பொறுத்துக. ஸோ இதில் பார்த்தோம்னா ஏக்கு 3, பிக்கு 4. ஏக்கு 3, பிக்கு 4 லாஸ்ட்டில் தான் இருக்குது. C1, D2. அப்போ இது 4th ஒன். 13வது கேள்விக்கு பதில் திரிசொல். 14க்கு வண்ணதாசன் வாணிதாசன் ஆர் வண்ணதாசன். வாணிதாசன். ஸோ நான் எழுதினது வாணிதாசன். அடுத்த 15வது கேள்விக்கு இரட்டை கிளவி. 16வது கேள்விக்கு A3, B4. 17வது கேள்விக்கு பதினாறு. 16வது கேள்விக்கு கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. 17வது கேள்விக்கு அம்பு எய்தும் நிலையங்கள். 18, 4. 19க்கு A3, B4. A3ன்னு பார்த்துட்டோம்னா உடனே நம்மளுக்கு
மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷனும். B4ன்னு வரும்போது நாலாவது ஆப்ஷன் தான். மற்றதெல்லாம் பார்க்காமலே நமக்கு ஏதாவது 2 தெரிஞ்சு அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. 20வது கேள்விக்கு கூற்று சரி காரணம் தவறு. கூற்று சரி காரணம் தவறு. 21வது கேள்விக்கு மூதுரை. 22வது கேள்விக்கு புத்தகம். 23வது கேள்விக்கு கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 24வது கேள்வி தந்தை பெரியார். 25வது கேள்வி முதுரை. 26வது கேள்வி நான் எழுதியிருக்கிறது வந்து GU போப். 27வது கேள்வி மட்டுமே. 28வது கேள்வி சிலப்பதிகாரம். 29வது கேள்வி திருமந்திரம். 30வது கேள்வி கூற்று சரி காரணம் சரி. கூற்று பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். காரணம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. கூற்று சரி காரணமும் சரி. ஸோ 30 கேள்வி முடிச்சாச்சு. ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ 30க்கு 29. ஸோ நான் எழுதின ஆன்சரில் ஒரு ஆன்சர் தவறுன்னு காண்பிக்குது. இந்த அசைநிலை இசை நிறை பொருளில் வருவது கரெக்ட் ஆன்சர் அடுக்கு தொடர்னு கொடுத்துருக்கு. நான் இரட்டை கிளவின்னு எழுதியிருக்கேன். ஸோ அதற்கான விளக்கம் இங்கே இருக்குது. அதுபோல் நீங்களும் வந்து உங்கள் எக்ஸாமில் நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதுனீங்களோ உங்களுக்கு எத்தனை மார்க் வருங்கிறத நீங்கள் இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ.